ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. அதுவும் உருளைக்கிழங்கும் சீஸும் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு அவிச்சி எடுத்துருக்காங்க. இது பன்னீர், உருளைக்கிழங்கு கூட பன்னீரும் சேர்த்து பண்ணுறதுனால வச்சுருக்காங்க. ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 2 உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு காய் செய்வத்தில் கூட செய்வீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு அழகாக மசிஞ்ச மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். அதில் கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் எடுத்துக்குங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் லைட்டாக துருகி எடுத்துக்கலாம். பன்னீரும் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ அது கூடவே பொடியாக நறுக்குன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்குன மல்லித்தழை அதுவும் சேர்த்துக்குங்க. மல்லித்தழை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஈவனாக எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம முன்னாடி போட்டிருக்க உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது சீஸு. இப்போ இந்த சீஸை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் துருகி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டஃப் பண்ண போகிறேன். குழந்தைகளுக்கு இது மாதிரி சீஸ் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டா நம்ம அது உள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்க ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். பால் மாதிரி செஞ்சுட்டு இடையில் ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு அது உள்ளார நம்ம சீஸ் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மூடிடலாம். சீஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிடுங்க. திரும்பவும் நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பால் உடையாது. அவ்வளோதாங்க, சீஸை சென்டரில் வச்சுட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். மீதி உள்ள மாவும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க, திட்டமான தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்குறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை வந்து இந்த மைதா மாவில் முக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பால் வந்து உடையாதுங்க, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஒவ்வொரு பாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நம்ம நிறைய போண்டா ரெசிபி பார்த்துருப்போங்க. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் ஹெல்த்தியானது கூட. உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
நல்லா கலர் பாருங்கள், சூப்பரான கலர் பொன்னிறமாக மாறிடுது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது கூட கார சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சட்னி இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு எம்மியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.